எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட ஃபோர்காஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ஃபோர்காஸ்ட் என்ன? ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டே டைமில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, மேஜராகவும் சரி மைனராகவும் சரி நம்ம இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் போன வாரமே. ஸோ வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து USD பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து 4 ஹவரில் போய் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக 4 ஹவரில் வந்து எங்கேயுமே ஐடியம் இல்லாததால் நம்மளோட ஐடியம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த வீக் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த மார்க்கெட் இந்த வீக் இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஐடியம் கிடைக்கும். ஸோ இந்த ஐடியம் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற எக்ஸ்ட்ரீம், அதாவது இந்த பிஓஐலேருந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஓகேவா, இந்த பிஓஐ அந்தளவுக்கு வேலிடாக இருக்காது. ஸோ இந்த ஒரே ஒரு பிஓஐ தான் வேலிடு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அகைன் நீங்கள் இந்த ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் எஸ்சிஓபி பார்த்தும் நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 ரேஞ்சு தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கான செல்லிங் ஏரியாஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AUD USD ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கன்சல்டேட் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதோட டே வியூ பார்த்துருவோம். இன்ன வரைக்குமே டேவோட ஐடிஎம்மை வந்து மார்க்கெட் எடுக்கல. ஸோ 4 ஹவரில் போகிறோம். ஸோ 4 ஹவரில் போகும்போது ப்ரீவியஸ் வீக் வந்து நான் சொல்லியிருந்தேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஐடியம் எடுத்ததுக்கப்புறம் பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டிங் வந்து இங்கே வரைக்கும் பை ஆகிருக்கு. ஓகேங்களா. நான் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஸ்ட்ரென்த்து கிடையாது. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லோ வந்து இந்த வீக் குடிக்கும். ஓகேங்களா. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்ல மூமெண்டம் இருக்கும். 4 ஹவர்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ 4 ஹவர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியம் எடுத்திருக்கு. ஸோ ஐடியம்க்கு அப்புறம் இருக்கிற பிஓஐயை தான் மார்க்கெட் வந்து டேப் பண்ணி இங்கே சுற்றிட்டு இருக்கான். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம இந்த ஏரியாவிலேருந்து பையிங்கை வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இங்கேருந்து பையிங் வந்துருக்கு. ஸோ லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்துருந்தீங்கன்னா இந்த என்ட்ரி எஸ்சிஓபியிலேருந்து தான் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. நார்மலாக நீங்கள் எஸ்சிஓபியாக பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்சிஓபி கிடச்சிருக்கும். தாராளமாக நீங்கள் என்ட்ரு ஆகிடலாம். ஸோ நல்ல ஒரு மூவாக உங்களால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இப்போ நிறைய பேர் வந்து இதே மூவில் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதோட வியூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹை இங்கே இருந்திருக்கு. இதுதான் உங்களோட ஐடியம் மாதிரி ஐடியம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த டிசிஷனெல்லாம் நம்மளுக்கு வந்து ரியாக்ட் ஆகின மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அகெயின் வந்து இதோட எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இன்டர்னலாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் ஸோ மார்க்கெட் மேபி இங்கேருந்து இந்த ஹை போயிட்டு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GBP USDயோட டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த சினாரியோவில் இருந்துச்சு. மார்க்கெட் கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே லிக்விடிட்டி கரெக்ஷன் கூட இருந்துச்சு நம்ம பேசியிருந்தோம். இப்போ நான் இந்த பிஓஐலேருந்து பை ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா. இந்த பிஓஐலேருந்து பை ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வந்து இந்த பிஓஐ டேப் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் அது எப்படி நடந்திருக்கு, அந்த மூவ் எப்படி நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் இந்த ஜோன் அப்ரோச் பண்ணிச்சு. ஜோன் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே தான் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் உங்களோட ஐடியம் இங்கே தான் இருக்குது. ஸோ ஐடியம்க்கு அப்புறமேட்டு நான் பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு திங் நான் பார்த்த விஷயம் டிசிஷனல் பிஓஐ. இப்போ இங்கே ஒரு பிஓஐ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து வேலிடாக இல்லை. ஏன் வேலிடாக இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபுல் பேக் வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ ஏன் வேலிடாக இல்லைன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இப்போ அகெயின் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் விக்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா எங்கேயுமே இங்கே ஆர்டர் பிளாக் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் எஸ்சிஓபி பார்க்கணும். கரெக்டாக 2 விஷயம் தான். இந்த இடத்துல என்ன இல்லை, ஆர்டர் ஃப்ளோவே கிடையாது. ஓகே, ரைட்டு. ஓகேங்களா. ரெண்டாவது என்னது, ஆர்டர் பிளாக்ஸுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒன்று விக்ஸை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ரைட், கரெக்ட். ஸோ வந்து என்ன பண்ணணும், எஸ்சிஓபியை பார்க்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்கெட் வந்து இந்த டவுன்லேருந்து ஃபஸ்ட்டு பிஓஐ, அதாவது எக்ஸ்ட்ரீம் பிஓஐ நான் ஃபைன் பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ எக்ஸ்ட்ரீம் பிஓஐ ஃபைன் பண்ணும்போது என்னோட லாஸ்ட் செல்லிங் மூவை நான் ஃபைன் பண்ணேன். ஸோ லாஸ்ட் செல்லிங் மூவ் பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் செல்லிங் மூவ். ஓகேங்களா. வேறு எங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் மூவ் நடக்கலை. புரியுதுங்களா. இங்கே ஒரு செல்லிங் மூவ், அதுதான் நமக்கு இன்டியூஸ்மெண்ட் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா. நான் என்ன நினச்சேன்னா இந்த செல்லிங் மூவில் என்ன ஏரியா அந்த மாதிரி இருக்குது, ஸோ வந்து மார்க்கெட்டிங் வந்து மேலே போக முடியும் அப்படின்னு நான் பார்க்கும்போது
இங்கே ப்ரீவியஸாக லோவை வந்து இந்த கேண்டில் எடுத்துருந்துச்சு. இந்த கேண்டிலோட என்ட்ரியை இதை வந்து எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே மூவ் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு பெஸ்ட் சினாரியோவாக தெரிஞ்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே இருந்த 2 டேஸோட லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண இந்த ஒரு கேண்டலும் இது ஒன்றும். ஸோ அகெயின் வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா ப்ரீவியஸ். ஸோ இது ஒரு கேண்டில். ஸோ இந்த 2 ஏரியாலேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றத நான் எதிர்பார்த்தேன். ஸோ நான் பிளாங்காக என்டர் பண்ண விரும்பலை. ஸோ எனக்கு வந்து எஸ்சிஓபி கிடைச்சா நான் என்டர் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ நம்ம மார்க் பண்ண இந்த ஃபஸ்ட்டு ஜோன் மார்க்கெட் வந்து டேப் பண்ணோடனே ஒரு ரியாக்ஷன் கிடைச்சது. கிடைச்ச உடனே நான் யோசித்தேன், ஓகே நம்மளுக்கு இங்கே ஏதோ ஒரு மூவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல எஸ்சிஓபியையும் பார்த்துட்டேன். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ஐடிஎம் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரிவர்ஸில் நான் சொல்கிறேன், இங்கே ஐடிஎம் இருக்குதுன்னா எனக்கு வந்து இது வந்து என்னோட செல்லிங் மூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி என்ன பண்ணேன், இந்த ஏரியாவில் நான் ஒரு லாங்கை வந்து எடுத்தேன். இந்த லாங்கை எடுத்துட்டு ஸ்டாப் லாஸை இது கீழே வச்சுட்டு டார்கெட் என்ன பண்ணேன்னா இது வரைக்கும் தான் வச்சேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அடித்த உடனே மார்க்கெட் வந்து இதை ஒரு ஐடியாவாக கிரியேட் பண்ணுது. கரெக்டுங்களா? இப்போது 2ஆவதாக இருந்த நம்மளோட ஜோனை மார்க்கெட் அகெயின் டேப் பண்ணிடுச்சு. அகெயின் டேப் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எஸ்சிஓபி கிடச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ எஸ்சிஓபி கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல டைரெக்டாகவே என்டர் ஆகிட்டேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இதை வந்து ஃபெயில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது என்ன இருக்குது, இதுக்கு அடுத்தது ஒன்றுமே கிடையாது. இதுக்கு அடுத்தது மார்க்கெட் போச்சுன்னா கீழே போகணும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்துச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் இங்கேருந்து மேலே தான் மூவ் ஆன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் என்ட்ரியாக நான் எடுத்தேன். அதையும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ப்ரீவியஸாக இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி இந்த கேண்டல் க்ளோஸ் வச்சோடனே எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக தெரியும் மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல என்டர் ஆகிட்டேன். ஸ்டாப் லாஸை இது கீழே வச்சுருந்தேன். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல ஒரு ஐடியம் கிரியேட் பண்ணிடுச்சு. இது டிசிஷனல் பிஓஇ ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ணோம், டேரெக்டாக இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம பார்சல்ஸ் எடுத்திருந்தோம். அகெயின் வந்து இந்த ஹையை வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேருந்து 1:6க்கான ஒரு ட்ரேடை வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் நிறைய மூவ் ஆன் பண்ணியிருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன டார்கெட் பண்ணுறோமோ அதை தான் நம்மளால் எடுக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ வந்து அது வரைக்கும் போயிருக்குன்றதால அது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு விரும்பலை. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்த டேப் பண்ணி நமக்கு ப்ராப்பரான ஒரு டிபி கொடுத்துட்டு மார்க்கெட் அகெயின் வந்து கீழே வருது. கீழே வரும்போது இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஜோனோட எண்டில் அகெயின் உங்களுக்கு ஒரு எஸ்சிஓபி கொடுத்துருது. ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த வேலிடான ஏரியாவும் இல்லை நீங்கள் பை பண்ணுறது. ஓகேங்களா? ஆனால் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு எஸ்சிஓபி கொடுத்தது. ஓகேங்களா? நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருந்தீங்கன்னா அகெயின் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் உங்களோட 15 மினிட்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறினதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ 15 மினிட்ஸ் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டாக மாறினதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அகெயின் வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இங்கே ஒரு ஐடிஎம் உங்களுக்கு, இந்த ஐடிஎம்க்கு மேலே இருக்கிற டெசிஷனல் அகெயின் வந்து எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டர் பிளாக்கு. இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி தான் மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த என்ட்ரியை நீங்கள் வந்து பிடிச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஐடிஎம் எங்கேயுமே க்ரியேட் பண்ணல. ஸோ மார்க்கெட் எப்படியே ப்ளே ஆன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஐடிஎம் வந்து கிரியேட் எங்கேயுமே ஆகலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐடிஎம்மாக இருந்துச்சு. ஐடிஎம் ஸ்வீப்பு எஸ்சிஓபி. ஆனால் என்ட்ரி இன்னும் வந்து இந்த இடத்துல கிடைக்கல. ஸோ ஓகேங்களா? இதுதான் எஸ்சிஓபி. இந்த எஸ்சிஓபி டேப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு செல்லை ட்ரை பண்ணலாம். இந்த எஸ்சிஓ மிஸ் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்த ஸ்ட்ரக்சர் பிரேக்கிங்க தான். ஸோ இதோட எக்ஸ்ட்ரீம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரீமில் பார்க்கும்போது இந்த விக்கு மட்டும் தான் எனக்கு எக்ஸ்ட்ரீமாக தெரியும். இது எக்ஸ்ட்ரீம் பிஓயாக நீங்கள் எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸில் இது வந்து டிசிஷனலாக எடுத்து இந்த ஏரியாஸில் வந்து நீங்கள் செல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு. ஸோ கோல்டு ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி 4 hour டே. ஓகேங்களா? ஸோ டேயில் நம்ம வந்து பார்த்துக்கணும் கோல்டை. ஸோ டேயில் வந்து மார்க்கெட் வந்து இன்னுமே ஐடியம் எடுக்காமல் தான் இருக்கிறான். 4 hourல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். 4 hourல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து புஷ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த ஜோனில் போயிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக வந்து மார்க்கெட் வந்து புஷ் ஆனது உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா?
ஸோ பர்டிகுலராக இந்த ஏரியாலேருந்து வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகணும். ஸோ அந்த ஃபாலை வந்து கொடுத்துருது மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ வந்து இது நெக்ஸ்ட் வீக்கோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஏன்னா வந்து மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் பிஓ டேப் பண்ணியிருக்குது. டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக முடியல மார்க்கெட்டால். ஸோ மார்க்கெட் கீழே வருது. எனக்கு தெரிஞ்சு வந்து மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஏதாவது மூமெண்டம் நம்மளால பார்க்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஏதாவது வந்து ஒரு கரெக்ஷன் அகைன் மார்க்கெட் மேலே மூவ் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அங்கேருந்து செல் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் டார்கெட் ஆகும். ஸோ இது வந்து இந்த இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிஓஐக்கு போயும் செல் ஆகலாம். ஸோ இந்த 2 பாசிட்டிவ் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டு. ஸோ டவுன் ட்ரெண்டோட எக்ஸ்ட்ரீம் பிஓஐயை டேப் பண்ணலை. எஃப்இஜிலேருந்தே மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ மேபி இதை டேப் பண்ணாமல் இருந்தால் அகைன் மேலே போகலாம். இந்த ஏரியாலேருந்தோ இந்த ஏரியாலேருந்தோ செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீக்லியோட ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ.